குறிப்பா இதுல அவங்க பேசும்போது இறுதியில சொன்ன விஷயம் என்னன்னா, நெறைய பேர் நெறைய பேசிட்டீங்க. இதோட விட்டுருங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க ஆதங்கத்துல சொல்லியிருக்கலாம், ஒரு விரக்தியில கூட சொல்லியிருக்கலாம். ஆனா இது வந்து நெறைய பேருக்கு ஒரு கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னா, அது எப்படி ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்காரு, விட்டுருங்க அப்படின்னா உங்க பிரைவசிய மட்டும் பார்க்குறீங்களே அப்படின்ற கோவத்த இல்ல அது ஏற்படுத்தியிருக்கு. நியாயமான கோவம் தானே. ம். நியாயமான கோவம் தான். வாழ வேண்டிய வயசுல ஒருத்தன வெட்டி படுகொலை பண்ணி தூக்கி போட்டுட்டு, நீங்க இத விட்டுருங்க கண்டுக்காதீங்கன்னா, சமுதாயத்துல நடந்த ஒரு அக்கிரமம். அத பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா எல்லாரும்? மனிதாபிமானம் உள்ள, மனசாட்சி உள்ள எல்லாருக்குமே அது வந்து உறுத்தத்தான் செய்யும். ஒரு பையனுடைய வாழ்க்கை கண்ணு முன்னாடி போயிருக்கு. அவன் என்ன செஞ்சான்? காதலிச்சது தப்பா? அப்ப நீங்க விட்டுருங்க அப்படின்னா, விட்டுட்டா போயிருமா? வந்த உயிர் வந்துருமா? நீங்க செஞ்சது தப்பு. தைரியமாக அந்த உங்க ஃபேமிலில அந்த அந்த பையன தான் காதலிப்பேன்னு சொல்றீங்கல்ல. அப்ப அந்த பையன வீட்ல தைரியமாக அந்த கூட்டு போய் வச்சு கல்யாணம் பண்ணியிருக்கணுமா இல்லையா? அத விட்டுட்டு நீங்க இறந்து போன பிறகு இந்த பிரச்சனைய விட்டுருங்க. சாதாரண விஷயமா? ரோட்ல போறப்ப இடிச்சுட்டோம் சாரின்னு சொல்லிட்டு போற விஷயமா அது? உயிர் போச்சே. இப்பயும் திருப்பி அப்பா, அம்மாவ காப்பாத்தணும்னு தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அந்த கோவம் எல்லாருக்கும் வரத்தானே செய்யும். அதான் சார் இன்னைக்கு கேட்குறாங்க. எவ்வளோ நாசூக்கா பேசுறீங்க அப்படின்னு. இப்ப இந்த வீடியோவுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாரும் பேசி போட்ட வீடியோ தான். அட்வொகேட் மத்த ஆட்கள்லாம் பேசி இந்த பிரச்சனைய ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். சோசியல் மீடியால அது பெருசா வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி.